அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈஸி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் 5/10/2023 அன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் 1 by 1 பார்த்துருக்கோம். அதில் இன்றைக்கி ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ரெண்டும் பார்த்தோம்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஏரியா ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். 15 ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் whose diameter is 21 cm. 21 சென்டிமீட்டர் விட்டமாக கொண்ட வட்டத்தின் சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πr அப்படின்னு தெரியும். இங்கே நம்மளுக்கு ஆர் கொடுக்கல, டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்க, 21 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டியிலிருந்து ஆர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா d/2 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஆர்னு தெரியும். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம்னா 21/2. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிளில் 2 இன்ட்டு பைக்கு 22/7, ஆர் பதிலாக 21/2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும். இதுவும் அடிச்சோம்னா 3 டைம்ஸு 2 இன்ட்டு 3ங்கிறப்ப உங்களுக்கு 66 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 66 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் வட்டத்தின் சுற்றளவு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 16 ப்ராப்ளம். ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பெரிக்கல் பால் ஆஃப் டயாமீட்டர் 14 சென்டிமீட்டர், 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. விட்டம் 14 சென்டிமீட்டர் அளவுடைய ஓர் கோள வடிவ பந்தின் புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பெரிக்கல் பால் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியருக்கு உங்களுக்கு ஃபார்முலா என்னென்னா 4πr². அதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. இங்கேயும் நம்மளுக்கு ஆர் டைரெக்டாக கொடுக்கல, டி தான் கொடுத்துருக்காங்க 14 சென்டிமீட்டர்னு. அப்போ டியிலிருந்து நம்ம ஆருக்கு என்ன பண்ணலாம், ஆர் ஈக்குவல் டு d/2 அப்படின்னு போடுவோம். அப்போ 14/2 கிடைக்கும். இதை போட்டோம்னா 7, ஆறுங்கிறது நம்மளுக்கு 7 கிடைக்குது. இப்போ இதையே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7, பைங்கிறது 22/7ங்கிறது இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். r² வேல்யூ இங்கே 7, r வேல்யூ 7 இருக்குது. ஸோ 7 இன்ட்டு 7, 7 கேன்சல் ஆயிரும். அப்போ பார்த்தோம்னா 88 இன்ட்டு 7, அப்போ 56க்கு 6 பேலன்ஸ் 5, மறுபடியும் 56 ப்ளஸ் 5னா 61. அப்போ 61 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.